வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். வாரிசு சுருட்டும் திமுக, மேலும் 3 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றும் அதிமுக பாஜக. வெளியான கருத்து கணிப்பு. வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் திமுக கூட்டணியானது 36 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் கருத்து கணிப்பிலெல்லாம் தெரிவித்து வருகிறதாம். அதாவது நடிகர் விஜய் தலையிட்டால் கண்டிப்பாக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் பிரிந்து திமுகவுக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்றும் கருத்து கணிப்புகள் செய்திகள் வெளிவந்தன. தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் 9 மாதங்களே உள்ள நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் தொகுதியாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணிகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே தொடங்கிவிட்டது. அது மட்டுமன்றி பேரணி, திண்ணை பிரச்சாரங்கள் என அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சியின் கொள்கை பரப்புரையை மேற்கொண்டு வருகிறதாம். அந்த வகையில் எனவே தமிழகத்தை பொறுத்தவரை 4 முனை போட்டியானது தற்போது வரை உறுதியாகியுள்ளதாம். திமுக, அதிமுக, நாம் தமிழர், தவேக என கட்சிகளெல்லாம் தேர்தல் போருக்கு தயாராகி வருவதாகவும், இந்த நிலையில்தான் தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் செல்வாக்கானது என்னென்ன தற்போதைக்கு கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளதாம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாக்கும் இது கொடுத்துள்ளதாம். அந்த வகையில்தான் இந்தியா டுடே மற்றும் சி வோட்டர் ஆகியவை இணைந்து நடத்தும் மாட் ஆஃப் த நேஷன் என்ற தலைப்பில் கருத்துக்கள் குழுவிகள் வெளியிடப்பட்டதாம். அந்த வகையில்தான் தமிழகத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட அதிமுக மற்றும் பாஜகவை அவுட் செய்த திமுக கூட்டணியானது இப்பொழுது 47% வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறது என்று குறிப்பிடத்தக்கதாம். இதனை அடுத்துதான் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த கருத்து கணிப்பில் கூட திமுக கூட்டணியில் செல்வாக்கானது 52% உயர்ந்திருந்ததாம். தற்போது அந்த சதவீதம் 48% குறைந்திருப்பதாக கருத்து கணிப்பில் செய்திகள் வெளிவந்தன. தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை மக்களுக்கான தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி கண்டிப்பாக ஒட்டுமொத்த 39 தொகுதிகளில் 36 தொகுதிகள் மட்டுமே கைப்பற்றும் எனவும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெறும் 3 தொகுதிகள் மட்டுமே கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் திமுகவிற்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் நடிகை விஜய் அவர்கள் தனக்கு சாதகமாக பிரிப்பதால் எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்து திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பாக அமைவதாகவும் இதை பார்க்கப்பட்டு வருவதாகும். மேலும் கடந்த பிப்ரவரி கூட எடுத்துப்பட்ட கருத்து கணிப்பின் போது கூட அதிமுக பாஜக தனித்தனியான இருந்த நிலையில் கூட வாக்கு விகிதமானது 21% இருந்து வந்ததாம். தற்போது கூட்டணி உருவான நிலையில் அது 37% அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்பில் கூடப்படுதாம். நடிகர் விஜயின் தவேக தற்போது தேர்தல் களத்தில் இறங்கிய நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியும் உள்ளிட்ட பிற கட்சிகளுக்கெல்லாம் வாக்கு சதவீதம் 15% உயர்ந்திருப்பதாகவும் மாட் ஆஃப் த நேஷன் கருத்து கணிப்பில் வெளியிடப்பட்டது. அதே நேரம் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் கண்டிப்பாக பாஜக கூட்டணி மொத்தம் 324 தொகுதிகளை கைப்பற்றும் எனவும், இந்தியா கூட்டணிக்கு 208 தொகுதிகள் மட்டுமே கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் இந்தியா டுடே மற்றும் சி வோட் நடத்திய மாட் ஆஃப் நேஷனில் இந்த கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வாரிசு சுருட்டும் திமுகவானது வெறும் 3 தொகுதிகளை மட்டும் கைப்பற்றும். அதிமுக பாஜக அவர்களுக்கு இது ஒரு பெரிய சவாலாக பார்க்கப்படுவதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்தார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.